வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஃபெடரல் தலைமை செய்தி ஆசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். திரு ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிரகாசமாக தோணலை. அவர் ரொம்ப எதிர்நீச்சல் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் ரொம்ப கடினமாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா நீங்கள் அவருடைய வரலாறு பாருங்கள், எப்படி பாலிட்டிக்ஸில் தன்னை இது பண்ணார், பொசிஷன் பண்ணார்னு. ஜெயலலிதா கூட இருந்தாங்க, ரொம்ப லாயலிஸ்டாக இருந்தார். அதனால் அவர் எப்போல்லாம் சிறைவாசத்துக்கு போனாங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இது இருந்ததோ ஓபிஎஸ்ஸை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் விசுவாசியாக அவர் ஒரு தோற்றம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அதே மாதிரி சசிகலாவும் அவங்கள ட்ரை பண்ணாங்க. சசிகலா எப்போ ஒரு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அருகாமையில் வந்துட்டாங்க. அவங்களே ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு வர அந்த தருணத்தில் தன்னுடைய இருத்தலுக்கே ஆபத்துங்கிறது அப்போ அவரும் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போனார். ஆனால் அதுக்கப்புறம் வந்த பிறகு அவருக்கு தெரிஞ்சது இது, ஏன்னா அவர் தர்ம யுத்தம் ஆரம்பித்த பிறகு அவருடைய இது மாறிடுது. அதுக்கப்புறம் அவர் எடப்பாடியை தேர்ந்தெடுத்தார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து ஒரு விஸ்வாசிங்கிற அந்த முத்திரை அவர் மேலே போயிடுது. அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் அவரை நீங்கள் ஒரு பெரிய விஸ்வாசியாக கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் ஜெயலலிதா போன பிறகு, அப்புறம் சசிகலா முதுகில் அவர் குத்தின பிறகு அவனுடைய பாலிட்டிக்ஸே மாறி போயிடுது. அப்புறம் பாஜக அந்த தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார். அதாவது பாதிக்கப்பட்டவருங்கிற இடத்துலேருந்து பாதிப்பை ஏற்படுத்தியவருங்கிற இடத்துக்கு நடந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் பாஜகவோட இணைந்து விட்டார். எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பாஜகவோட அவங்க நீங்கள் நேச்சுரல் அலைஸ்னு சொல்லலாம். காங்கிரஸை விட அவங்களுக்கு இது எம்ஜிஆர் காலத்தில் வேறு விதமாக இருக்கலாம். ஜெயலலிதா வந்ததுலேருந்து கொஞ்சம் பாஜக தரப்பு அவங்க நகர ஆரம்பித்தாங்க. நீங்கள் ஜெயலலிதாவே பாருங்கள், பிஜேபி கொஞ்சம் நகர்ந்தாங்க. அதனால ஏடிஎம்கேக்கு அது ஒரு நேச்சுரல் அலைன்னு சொல்லலாம். ஆனால் அப்படியே அவங்கள தன்னை ஐக்கியமாக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் பாஜக மாதிரியே ஒரு தோற்றம் தர ஆரம்பிச்சிட்டார். அவங்களுடைய மொழி பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால் அவருடைய அரசியலும் ரொம்ப அடிபட்டு போச்சு. அவர் தான் இதிலேயே தோல்வி கண்டார். ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நெருங்கி அவங்களுடைய ஒரு ஊதுகோல் மாதிரி ஸ்போக்ஸ். ஆனால் பாஜக இல்லைன்னா அவருடைய தர்ம யுத்தமோ இல்லை திரு இபிஎஸோட அவர் மீண்டும் இணைஞ்சிருக்கிறதோ, அவர் துணை முதல்வர் ஆனதோ அதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்காது இல்லையா? சாத்தியப்பட்டிருக்காது. அதை அவர் ராஜதந்திரமாக நினச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய அரசியலே அப்படி மாறிவிட்டது. இதை வாங்கி அதை இழக்க வேண்டியதாக போச்சு. அவருடைய பிள்ளையே எப்படி எலெக்ஷனில் முதல் முறை கான்டெஸ்ட் பண்ணால், ரெண்டாவது அவரால் முடியல. ஸோ எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்லும் ஒரு பெரிய தோல்வி கண்டார். அதனால் ஏன்னா அவர் அடிப்படையில் அவருடைய கொள்கை இதிலேயே கைவிட்டார். அதனால் அவருக்கு அதுவே ஒரு பெரிய பின்னடைவு. சரி, நம்ம கொள்கையில் இவ்வளவு பிடிமானம் இருக்கிறாரே அப்படின்னு ஏன் பாஜக நினச்சி தனக்குள்ள அவர் ஐக்கியமாக்கிக்கவும் அனுமதிக்கலை? அதுதான் நீங்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. பாஜக எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் வரைச்சி அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அவர் பாஜகவில் அதோடைய இணைந்துட்டார்னா அவருடைய இது மாறிடுறது. அவருடைய இன்னொரு அரசியல்வாதியாக ஆகிடுவார். வெளியில் இருக்கிற வரைக்கும் அவனுடைய பயன் கொஞ்சம் அதிகம். அப்புறம் அஇஅதிமுகவில் திரும்பி அவரை நுழைய வச்சு அந்த அரசியல் அந்த பார்ட்டி மேலே நம்ம கிரிப்பை வரலாம், ஒரு ஹோல்டு வர்றதுக்கு அவர் ஒரு ஒரு தேவைப்பட்டிருக்காரு. அதனால் அவங்க அதெல்லாம் என்கரேஜ் பண்ணலை ரொம்ப. அவங்களும் ஒரு நல்ல ஒரு யுக்தியோடு தான் விளையாடி இருக்காங்க. இவர் அதில் ரெண்டுத்துலேயும் மாட்டின்ட்டார். இவருக்கு அதை சரியாக இது பண்ண தெரியல. இவர் ரொம்ப சிறப்பாக எடப்பாடியோடு இணைந்து போகிறதுக்கு வாய்ப்பும் இவருக்கு இருந்திருக்கு. அதை அவர் நழுவ விட்டார். ஏன்னா எடப்பாடிக்கு மனசில் என்ன தோணித்திருக்குன்னா, எனக்கு என்ன தோன்றதுன்னா, அவர் மனசில் என்ன இருந்திருக்குன்னா, சசிகலா இவர் முதுகில் குத்தலாம், அவருடைய விசுவாசத்தை இவ்வளோ இருந்தபோது கூட இந்த மாதிரி ஏதாவது செயல் பண்ணலான்னா நம்ம கூட இருந்து என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு பயம் அவருக்கும் வந்திருக்கலாம். ஓபிஎஸ்க்கு அப்போ அந்த என்ன வருமே, அதுவும் வரும். இபிஎஸும் அதே தான் பண்ணியிருக்கார். அது ஓபிஎஸ்க்கு அப்புறம் தான் பண்ணியிருக்கார். ஸோ இது ரெண்டு பேருமே ஒருத்தரை கொஞ்சம் ஒரு சஸ்பீஷனாக தான் பார்த்துருக்கலாம். ஆனால் அதிகாரம் இவர் கையில் இருந்திருக்கு. இபிஎஸ் கையில் அதிகாரமும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்சியை தான் வசம் பண்ணிட்டார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அஇஅதிமுக தொண்டருக்குள்ள ஒரு இது இருந்திருக்கும். நீங்கள் ரெட்டை இலைக்கு
அதுக்கு அகெயின்ஸ்ட் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் போகிறேன், நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறேன், பல போட்டி போடுறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ரெட்டலையை எதிர்த்து போட்டி வேற போட்டு அப்புறம் நீங்கள் பாஜகவோட சேர்ந்துட்டு அதிமுக விழுத்து பார்க்குறாள். அந்த மாதிரி ஒரு தோற்றமும் நீங்கள் தரீள். அதனால் தொண்டர்களும் அவர் கூட ரொம்ப அதிகம் போகிறதா எனக்கு தெரியல. எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தென் மாவட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது, அதனால் ஒரு சமூகத்தில் ஆமாம் அந்த சமூகத்தினுடைய இதுவும் அவருக்கு இருக்குது, அதனால் அவர் நல்லா வளர்றோம் அப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் நீங்கள் பாருங்களேன், எலக்ட்ரல் இதில் போன இதில் எலெக்ஷன்லேயே 3,42,000 ஓட்டு தான் அவருக்கு கிடச்சிது. ஆனால் பெருசாக ஒருத்தரும் தெரியாத ஒரு நவாஸ் கனி, அவருக்கு 5 லட்சத்துக்கு மேலே அவருக்கு ஓட்டு கிடச்சி அவர் ஜெயிச்சிருக்கார். அவர் திமுக கூட்டணியில் இருந்தார் ராமநாதபுரம். ஸோ அங்கேருந்து அவர் ஜெயிச்சிருக்கார். அதனால் இவ்வளோ பெரிய ஒரு வலிமையான ஒரு லீடர், ஒரு இவ்வளோ பெரிய கட்சியை நடத்த போகிறேன்னு சொல்லுகிறவர் தன் இதையை இழந்துட்டார். ஆனால் அதையே சாதனையாக சொல்கிறார். நான் 3 லட்சம் வாக்குகள் வாங்கினேன்றது தான் அவங்க தரப்பு சாதனையாக சொல்கிறார். ஆனால் அது சரியாக பிடிபடலன்னு எனக்கு தோன்றுது. ஆனால் எனக்கு என்ன தோன்றுதுன்னா, இனிமேல் அவருடைய எதிர்காலம்ங்கிறது அவ்வளோ பிரகாசமயமாக எனக்கு தோணலை. என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது? விஜய் பக்கம் போவார், பாஜகவில் இணைவார், தனிக்கட்சி தொடங்குவார் அப்படின்னு அவரை சுற்றி நிறைய ஹேசியங்கள்லாம் பேசப்படுது. என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது? அது என்ன அவர் பண்ணுவாருங்கிறது எனக்கு இதுவாக சொல்ல தெரியாது. இப்போது எப்படி என்ன பண்ணுவார்னு எனக்கு சொல்ல முடியாது, அது அவர் தான் நிர்ணயிக்கணும். பட் எனக்கு என்ன தோன்றுதுன்னா, இந்த போக்கை அவர் மாற்றலை. இப்போ கூட அவர் மாற்றணுன்னா ஏதாவது ஒரு ஃபார்ம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை. பாஜகவோட போகணுன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டு போயிடணும். இல்லை தவாக்காவில் போகணுன்னா அதையும் ஏதாவது பண்ணணும். அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இங்கே எங்கேயும் போயிட்டுருந்தேன்னா இது அரசியல், இது நடக்காது. ஏன்னா மக்கள் ரொம்ப ஊற்று நோக்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க நீங்கள் உங்கள் இது என்ன, ஸ்டாண்ட் என்ன, நீங்கள் வலிமையாக ஏதாவது ஒரு இதில் நிற்கிறலாங்கிறதான் பார்ப்பாங்க அவங்க. அதை அவர் பார்க்குறதா எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் பார்த்தாருன்னா அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய இது எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இஷ்யூஸ் பேஸ்ட் லார்ஜ்லி அதில் அவர் அவர் பெருசாக எனக்கு எடுக்கிறதா தெரியல. நீங்கள் இதை தாண்டி இப்போது எடப்பாடியை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு விதத்தில் அந்த அதிமுகவை தான் வசத்தில் கொண்டு வந்துட்டார். அப்புறம் எப்போல்லாம் அவருக்கு தேவைப்பட்டதோ அது ரொம்ப சாதுரியமாக பிஜேபிக்கும் அவருக்கும் அவங்க முன்னாடியும் ஏதாவது எழுந்து நிற்கிற ஒரு வலிமையும் சில சமயம் காமிச்சிருக்கார் அவர். அது பாருங்கள், அண்ணாமலை ஃபைனலி பாஜகவுக்கு அவர் பேச்சை அடிப்பணிந்து போக வேண்டியதாக போச்சு. அதனால அண்ணாமலை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரங்கட்டி வச்சுருக்காங்க. அதனால் இபிஎஸ்க்கு பார்ட்டிக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற நிலைமையில் இருக்காங்க. இப்போ இபிஎஸ் மனசு பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுனாலேயே ஓபிஎஸ் விவகாரத்தில் பாஜக பெரிய முடிவு எடுக்கலை. ஆனால் பாஜக முற்றிலுமாக அவர் விடவும் செய்யாது. ஏன்னா ஒரு நிறுடல் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? இபிஎஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் ஓபிஎஸ் தேவை. அதனால் அதை அவங்க பயன்படுத்துவாங்க. ஒரு பக்கம் இபிஎஸ்ஸோடைய அழுத்தம் விருப்பம், இன்னொரு பக்கத்தில் பாஜகவுடைய அரசியல், இந்த ரெண்டுக்கும் இடையே ஓபிஎஸ் சிக்கிக்கிட்டு இருக்காரு இப்போ. ஆமாம், அதுதான் அதை அவர் எப்படி எதிர்கொள்வாருங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனக்கு தோன்றது அந்த வலிமை இப்போது அவர்கிட்டயோ அவர் கட்சியிலையோ இல்லை. அதை எப்படி அதை தகர்த்து வெளியில் வர போகிறார் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. இதே நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு செய்தி இதுவும் படிச்சிருப்பேன், டிடிவி அவங்களும் அதே சமூகத்தை சார்ந்தவர் தான். அவர் கொஞ்சம் அவரை கூட ஒரு வேளை ஓபிஎஸ் தவிர இபிஎஸ் அதை அவரை கூட ஒத்துக்கலாம். ஆனால் அவர் ஒருபோதும் எனக்கு தோணலை ஓபிஎஸ்ஸை தொடமாட்டார். டிடிவி அதிமுக தலைமைக்கு சேலஞ்சாக இல்லை. அந்த குல ஓட்டும் அவங்களுக்கு கிடைக்கலாம். அந்த சமூகம் சார்ந்தும் அந்த இடம் சார்ந்த இதுவும் அவங்களுக்கு பலன் நேரலாம். அது ஒரு பாசிட்டிவ். ஓட்டு வங்கி பார்த்தா அவங்களுக்கும் நல்ல ஒரு கணிசமான ஓட்டு வங்கி இருக்குது அவருக்கு, டிடிவிக்கு. ஒரு தொகுதியிலையும் ஒரு 5-10,000 ஓட்டெல்லாம் இருக்கலாம் அசம்பிளி செக்மெண்ட்ஸில். அதனால் அவரை கூட அவர் ஏற்றுக்கலாம். ஆனால் இவரை ஏற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சவால். எனக்கு தோன்றது அவர் மாட்டவே மாட்டார் அப்படின்ட்டு. அதனால் ஓபிஎஸ் ஸ்ட்ராட்டஜியை முற்றிலுமாக மாற்றினா தான் உண்டு. இல்லைன்னா அவருடைய எதிர்காலம் ரொம்பவும் இருள்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன முடிவெடுக்க போகிறார் ஓபிஎஸ்ங்கிறத பொறுத்து. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.